அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான ஒரு டிஷ் தான் பண்ண போறோம். ஒண்ணும் இல்ல, வாழைப்பூ கூட்டு டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வந்து முதல்ல ஒரு குக்கர்ல வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, அதாவது ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு, சிறுபயறு அது ஒரு 50 கிராம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். அது கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து உரிச்சி பூண்டு ஒரு ஒரு 10 அன்னம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பருப்பு கொதிச்சிட்டு இருக்கும்போதே அதில் போட்டு மேலும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. வாழைப்பூ இந்த நேரம் நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி, வாழைப்பூ எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதில் வந்து சின்னதாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு இந்த வாழைப்பூ வந்து நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுக்காங்க. அதை வந்து மஞ்சள் போட்டு தண்ணீரில் நல்லா அலம்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு மற்ற சின்ன பாக்டீரியா அந்த மாதிரி எதுனா இருந்தால் கூட அது வந்து போயிடும். நல்லா அதை அலம்பிட்டு இப்போ நல்லா கொதிச்சிருக்கிற இந்த பருப்பில் அந்த வாழைப்பூவை அதில் போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிளறிட்டு குக்கரை வந்து என்ன பண்ணுங்க, மூடிடுங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. ஒரு 3-4 விசில் விட்டு எடுங்க போதும். இந்த மீன்டைம் நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக ஒரு இஞ்சி துண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் வந்து ஆட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு நல்ல மையா குழைய அரைச்சி ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்காங்க ரெடியாக. இப்போ நம்ம வந்து இந்த வாழைப்பூ வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குழைய சூப்பராக வந்திருக்குது. வாழைப்பூ வந்து கூட்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஸ்டொமக் சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்கலாம் வாழைப்பூ அடிக்கடி சேர்த்தாங்க அப்படின்னா ஈஸியாக கரைஞ்சிடும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வாழைப்பூ கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்போடு கலந்து இந்த வாழைப்பூ நல்ல வெந்திருக்கு. இதில் நம்ம வந்து இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுதையும் அதில் போட்டு நல்ல ஒரு கிளறி விடுறோம். எதுக்காக இந்த தேங்காய் இதெல்லாம் போடுறோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அதெல்லாம் வந்து தேவை. அதனால் இதை போட்டு நல்ல ஒரு கிளறிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் திருப்பி அடுப்பில் வச்சு லேசாக கொதிக்க விட்டிங்கன்னா போதும். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி அதில் போட்டு தாளித்து இந்த கூட்டில் கொட்டிட்டீங்க அப்படின்னா இந்த ஆரோக்கியமான வாழைப்பூ கூட்டு உடம்புக்கு சத்தானது, சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். இதை அப்படியே நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த இது மாதிரியான ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிஎஸ்என் கிச்சன்.